ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஆப்ஷனல் தமிழ். செல்லோட ஃபங்க்ஷன்ஸ் இப்போ பார்ப்போம். செல் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு வந்து ரொம்ப உதவும். எப்படி வந்து க்ரோத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணால் ஒரு ஆர்கானிசத்தில் செல்லோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் பண்ணி செல்லு வந்துட்டு செல் டிவிஷன் நடந்து இந்த மாதிரி வந்துட்டு க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா ஒரு செல் வந்துட்டு ஓரளவு தான் செல் க்ரோத் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு செல் க்ரோத் இருக்காது. ஒரு செல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ரொம்ப செல் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுச்சுன்னா அங்கே சர்ஃபேஸ் ஏரியா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அங்கே இருக்கிற வந்துட்டு அந்த சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ்க்குலாம் வந்துட்டு இடம் பத்தாது. அதனால் வந்துட்டு ஒரு செல்லே வந்துட்டு ஒரு ஆர்கானிசத்தில் வந்து இருக்க முடியாது. செல் வந்து டிவிஷன் நடந்தால் மட்டும்தான் அங்கே வந்துட்டு எல்லா சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கானுக்களுக்கும் வந்துட்டு தேவையான ஃபுட்டு எல்லாம் வந்துட்டு இருக்க முடியும். அதே மாதிரி டீடாக்சிஃபிகேஷன், அதாவது செல்லில் இருக்கிற மற்ற கழிவுகளும் வெளில வரத்துக்கு வந்துட்டு உதவும். ஸோ செல் டிவிஷன் கண்டிப்பாக நடக்கணும். ஸோ அதனால் செல் வந்து முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, க்ரோத்துக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் வந்துட்டு அது முக்கியமான ஃபங்க்ஷன் பண்ணுது செல் டிவிஷன் மூலயமா. செகண்ட் வந்து இது சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஒரு ஆர்கானிசத்துக்கு வந்துட்டு ஒரு ஷேப்பையோ ஒரு சைஸையோ வந்துட்டு நிர்ணயிக்கிறதே வந்து இந்த செல்லாக தான் இருக்கும். ஸோ அது வந்து சப்போர்ட்டையும் கொடுக்குது, ஸ்ட்ரக்சரையும் கொடுக்குது. தேர்டு பார்த்திங்கன்னா, சப்ஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். அதாவது ஒரு செல்லேருந்து இன்னொரு செல்லுக்கு வந்துட்டு சப்ஸ்டன்ஸ் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். எது மூலியம்னா செல் மெம்பரேனால். நம்ம பார்த்துருப்போம் செல் மெம்பரேன் வந்து ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன்ட்டு. அது மூலிமா வந்துட்டு சப்ஸ்டன்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஃபோர்த் பார்த்திங்கன்னா, எனர்ஜி ப்ரொடக்ஷன். அதாவது ஒரு செல்லுக்கு தேவையான எனர்ஜியை வந்துட்டு இந்த செல் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது எல்லா செல்லும் சேர்ந்து ஒரு ஆர்கானிசத்துக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்துருப்போம் மைட்டோகாண்ட்ரியாவில். ஸோ ஒரு செல்லுக்கே தேவையான எனர்ஜியை வந்துட்டு மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ஆர்கானிசத்துக்கே தேவையான எனர்ஜியை வந்துட்டு எல்லா செல்லும் சேர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஃபீமேல் கேமிட்டும் ஒரு மேல் கேமிட்டும் இணையும் போது அங்கே ரீப்ரொடியூஸ் ஆகி ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா? அப்படி தான் அந்த ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அப்போ அந்த ரீப்ரொடக்ஷனுக்கு வந்து முக்கியமான அந்த ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதே வந்து செல்லு தான். ஸோ செல்லு டிவைட் ஆனால் தான் வந்துட்டு அங்கே ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு நடத்தும். ஸோ ரீப்ரொடியூஸ் ஆனால் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ செல் வந்து ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ணுது. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுது. இப்போ எப்படி வந்துட்டு அனிமல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிறோம், நம்ம பெரிய பெரிய மேமல்ஸ் அனிமல்ஸ்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுக்கிறோம். ஆனால் வந்து பிளான்ஸால் அப்படி பண்ண முடியாது இல்லையா? அது வந்துட்டு ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணணும்னா அதுக்கு ஃபோட்டோ சிந்தசிஸ் ஒரு ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கு வந்து லைட்டு தேவைப்படும். அப்போ அந்த லைட்டுக்கு வந்துட்டு ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணுற ப்ராசஸ் எல்லாத்துக்குமே வந்து செல்லு தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதோட ஃபுட்டை வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு செல்லு தான் ஹெல்ப் பண்ணுது. செவன்த்து வந்து டீடாக்சிஃபிகேஷன். அதான் நம்ம இப்போ சொன்னல, இப்போ ஒரு செல்லில் வந்துட்டு நிறைய கழிவுகள் இருக்கும். அந்த கழிவுகள்லாம் வந்து வெளில தள்ளுறதுக்கே வந்து இந்த செல்லு தான் வந்து உதவுது. அப்போ ஒரு ஆர்கானிசத்தில் எவ்வளோ கழிவுகள் இருக்கும், அப்போ எல்லா கழிவுகளையும் வந்துட்டு வெளில தள்ளுறது எதுனா இந்த செல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸையும் இந்த செல் பண்ணுது. எயித்து வந்து இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுது. இப்போ நம்ம உடம்புல வந்து ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ உள்ளே நுழைஞ்சிருச்சுன்னா அதை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு சில இம்யூனிட்டி செல்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வேரியஸ் கைண்ட் ஆஃப் செல்ஸ் இருக்கும். நிறைய ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ்லாம் இருக்கும். ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் கொடுக்கறதுக்கு, இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டியான செல்ஸ் வந்து ஒரு ஆர்கானிசத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனை வந்துட்டு செல்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பிளான்ட் செல் விஸ் அனிமல் செல். அதுக்கு முன்னாடி இந்த பிளான்ட் செல் அனிமல் செல்லில் என்னென்ன எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எலமெண்ட்ஸ். ஓகே, பிளான்ட் செல்லில் எப்படி இருக்கும், அனிமல் செல்லில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸு. இந்த சைஸ் வந்துட்டு பிளான்ட் செல்லோட, அதாவது பிளான்ட்டில் இருக்கிற செல்லோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னா லார்ஜராக இருக்கும். அனிமல் செல்லை விட லார்ஜராக இருக்கும். இதே அனிமல் செல்லை வந்துட்டு பிளான்ட் செல்லை விட ஸ்மாலராக இருக்கும். ஸோ பிளான்ட் செல்லில் இருக்கிற செல்ஸ் தான் வந்து சைஸ் படி லார்ஜராக இருக்கும். அனிமல் செல்லை வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செல் வால். ஓகே, செல் வால். செல்லோட அவுட்டர் மெம்பரேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து எதால் மேடப்பாக இருக்குன்னா செல்லுலோஸால் மேடப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குன்னா ரிஜிடாக இருக்கும். ரிஜிடான செல்லுலோஸால் வந்துட்டு மேடப்பாக இருக்கும்.
இது வந்துட்டு செல் மெம்பரேன்னா பிளாஸ்மா மெம்பரேனும் செல் வாலும் தனித்தனியாக இருக்கும். செல் வால் வந்துட்டு பிளான்ட் செல்லில் இருக்கும். அது எதால் மேடப்பாக இருக்குன்னா செல்லோஸால், அதாவது ரிஜிட் செல்லோஸால் மேடப்பாக இருக்கும். செல் வால் தனியாக இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன் தனியாக இருக்கும். ரெண்டுமே வந்து பிளான்ட் செல்லில் இருக்கும். இதே வந்து அனிமல் செல்லில் செல் வால் கிடையாது, ஒன்லி பிளாஸ்மா மெம்பரேன். அது அவுட்டர் மெம்பரேனே வந்துட்டு இங்கே வந்துட்டு பிளாஸ்மா மெம்பரேன் தான், செல் வால் கிடையாது. ஸோ செல் வால் இஸ் ஆப்சென்ட். ஆனால் பிளான்ட் செல்லில் போத் செல் வால் அண்ட் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் ப்ரெசென்ட். ஓகே, அடுத்த எலமெண்ட் வந்து வேக்யூல். பிளான்ட் செல்லில் வந்து வேக்யூல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், ஒன்றே ஒன்று தான் இருக்கும், லார்ஜ், நல்லா பெருசாக இருக்கும், ஒன்று சென்ட்ரலில் இருக்கும். எங்கே இருக்குன்னா சென்ட்ரலில் இருக்கும். ஓகேவா, பிளான்ட் செல்லோட சென்ட்ரல் பார்ட்டில் வந்துட்டு இந்த வேக்யூல் இருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அதில் என்ன இருக்குன்னா சாப் இருக்கும். ஸோ வேக்யூல் வந்து இதில் இருக்குது, பிளான்ட் செல்லில் இருக்குது. இதே அனிமல் செல்லில் வந்துட்டு சின்னதாக இருக்கும். இங்கே வந்து ஒன்று பெருசாக இருக்கும், இங்கே நிறைய குட்டி குட்டியாக சின்னதாக இருக்கும். ஓகேவா, குட்டி குட்டியாக சின்னதாக இருக்கும். ஸோ நிறைய வேக்யூல் இருக்கும், ஸ்மால் வேக்யூல்ஸ் நிறையா இருக்கும், மெனி இருக்கும். ஓகேவா, ஃபோர்த் வந்து பிளாஸ்டிட். பிளான்ட் செல்லில் வந்துட்டு பிளாஸ்டிட் வந்துட்டு குளோரோபிளாஸ்ட் இருக்கும். பிளாஸ்டிடில் என்ன பிளாஸ்ட் மோஸ்ட்லி இருக்குன்னா குளோரோபிளாஸ்ட். இதான் வந்து குளோரோஃபில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, அந்த பிக்மெண்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. இதே வந்து அனிமல் செல்லில் வந்து பிளாஸ்டிட் கிடையாது, ஆனால் புரோட்டோசோவானில் இருக்கும். புரோட்டோசோவான்ஸில் வந்துட்டு உண்டு. புரோட்டோசோவான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூக்ளினாலாம் வந்துட்டு பிளாஸ்டிட் உண்டு, குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அதே வந்து அனிமல் செல்லில் வந்துட்டு எதுலேயுமே இருக்காது புரோட்டோசோவானை தவிர, எக்ஸப்ட் புரோட்டோசோவான். ஸோ இங்கே வந்து ஆப்சென்ட், இங்கே வந்து ப்ரெசென்ட். ஃபிஃப்த்து வந்து சென்ட்ரியோல். பிளான்ட் செல்லில் வந்துட்டு சென்ட்ரியோல் இருக்காது. இந்த நம்ம சென்ட்ரியோல் எங்கே பார்த்துருப்போம்னா செல் டிவிஷன் அப்போ பார்த்துருப்போம். செல் டிவிஷன் அப்போ ஸ்பிண்டில் ஃபைபர் எங்கே ஃபார்ம் ஆகும்னா அந்த சென்ட்ரியோலில் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ பிளான்ட் செல்லில் வந்துட்டு சென்ட்ரியோல் இருக்காது. அதாவது சென்ட்ரியோல்ன்றது நம்ம பார்த்துருப்போம் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனில். இந்த சென்ட்ரியோல் வந்துட்டு பிளான்ட் செல்லில் வந்துட்டு கிடையாது. அதே வந்து அனிமல் செல்லில் வந்து சென்ட்ரியோல் இருக்கும். சிக்ஸ்த்து வந்து ஸ்பேரோசோம். இந்த ஸ்பேரோசோம் ஒரு சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து பிளான்ட் செல்லில் வந்து இருக்கும். இதே அனிமல் செல்லில் வந்து இருக்காது. அனிமல் செல்லில் ஆப்சண்ட்டாக இருக்கும், பிளான்ட் செல்லில் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸ்பேரோசோம்ன்ற ஒரு சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் பிளான்ட் செல்லில் வந்துட்டு இருக்கும், இதே அனிமல் செல்லில் இருக்காது. செவன்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல் டிவிஷனில் இருக்கிற ஒரு பாட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செல் வந்து டிவைட் ஆகும் போது எப்படி டிவைட் ஆகும், பிளான்ட் செல் எப்படி டிவைட் ஆகும், அனிமல் செல் வந்து எப்படி டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். டிவிஷன். ஓகே, டிவிஷன் ஆஃப் செல் டியூரிங் செல் டிவிஷன், அதாவது டிவிஷன் ஆஃப் நியூ செல்ஸ். ஓகேவா, டிவிஷன் ஆஃப் நியூ செல்ஸ். அந்த டாட்டர் செல் ப்ரொடியூஸ் ஆகுதுல்ல, அப்போ ப்ரொடியூஸ் ஆகும் போது அந்த டாட்டர் செல்ஸ் வந்து எப்படி வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்ட் செல்லையும் அனிமல் செல்லையும் எப்படி வந்து டிவைட் ஆகும் அப்படின்றத இதில் இந்த எலமெண்ட்டு. பிளான்ட் செல்லில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு செல் பிளேட் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, செல் பிளேட் ஃபார்ம் ஆகும். அதாவது இதான் செல்லுன்னு வச்சுக்கோங்க. இந்த செல் வந்து இங்கே வந்து டாட்டர் செல் இப்படி இருக்குது, 2 டாட்டர் செல் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து டிவைட் ஆகும். டிவைட் ஆகும்போது எப்படி ஃபார்ம் ஆகும்னா இங்கே சென்ட்ரல்லேருந்து ஃபஸ்ட்டு செல் பிளேட் ஃபார்ம் ஆகும், அப்படியே ஃபார்ம் ஆகி கார்னருக்கு போகும், செல்வாலோட கார்னர் போய் அப்படியே இப்படி டிவைட் ஆகி 2 செல்லாக டிவைட் ஆகிடும். ஓகேவா, 2 செல்லு வித் செல்வாலோட டிவைட் ஆகிடும். இதே வந்து அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ரோ ஃபார்ம் ஆகும், அதாவது க்ளீவேஜ் ஃபர்ரோ. ஓகே, க்ளீவேஜ் ஃபர்ரோ ஃபார்ம் ஆகும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க செல்லு. ஓகே, இப்படி இருக்குது செல்லு. இப்போ இந்த 2 செல் இருக்குது. இப்போ எப்படி ஃபார்ம் ஆகும்னா இப்படி கார்னர்லேருந்து இப்படி க்ளீவேஜ் ஃபார்ம் ஆகும், ஒரு ஃபர்ரோ மாதிரி ஃபார்ம் ஆகி அது க்ளீவேஜ் ஆகிடும். அது 2 டிவைட் ஆகும். அப்படியே வந்து அப்படியே பிஞ்ச் பண்ணிக்கும், அப்படியே டிவைட் ஆகிடும். அப்படியே கார்னர்லேருந்து வந்து இப்படி டிவைட் ஆகி 2 நியூ டாட்டர் செல் உருவாயிடும். ஸோ இங்கே வந்து க்ளீவேஜ் ஃபர்ரோ ஃபார்ம் ஆகும், இங்கே வந்து செல் பிளேட் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லும் வந்துட்டு உள்ள டிஃப்ரெண்ட். செல் டிவிஷன் அப்போ இப்படி செல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ப்ரோகரியோட்டிக் செல்லுக்கும் யூகரியோட்டிக் செல்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி நம்ம பிரிச்சுக்கலாம். எலமெண்ட்ஸ்,
ப்ரோகரியோட்டிக் செல், தென் யூகரியோட்டிக் செல். ஓகேவா? ஸோ என்னெல்லாம் எலமெண்ட்ஸ் வந்து ரெண்டுத்துக்கும் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ ப்ரோகரியோட்டிக்கும் யூகரியோட்டிக்கும் ரெண்டு செல்லுக்கும் வந்து முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். இப்போ நம்ம ப்ரோகரியோட்டிக் செல் பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு உண்மையான, அதாவது ஒரு நியூக்ளியஸ், உண்மையான நியூக்ளியஸ் இருக்காது. ஒரு நல்ல வெல் டிஃபைன்டான ஒரு நியூக்ளியஸ் இருக்காது. ஓகேவா? ஒரு செல் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் வந்து வெல் டிஃபைன்டாக எதில் இருக்குன்னா யூகரியோட்டிக் செல்லில் இருக்கும். அதே ப்ரோகரியோட்டிக் செல்லில் வந்துட்டு அந்த நியூக்ளியஸ் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்காது. அங்கே வந்து ஒரு அவுட்டர் மெம்ப்ரேன் இருக்காது, நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்காது. ஸோ இந்த சைட்டோபிளாசத்துலேயும் அந்த நியூக்ளியஸ் வந்து கலந்துருக்கும். ஸோ இங்கே வந்து வெல் டிஃபைன் கிடையாது, இங்கே வந்துட்டு டிஃபைன்டாக இருக்கும். இங்கே நாட் வெல் டிஃபைன்ட், இங்கே வெல் டிஃபைன்டு. ப்ரோகரியோட்டிக் செல்லில் வந்துட்டு நியூக்ளியஸை வந்து சைட்டோபிளாசத்துலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்காது. ஸோ இங்கே வந்து வெல் டிஃபைன்டான நியூக்ளியஸ் இருக்காது. சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து நியூக்ளியர் மெம்ப்ரேன் வெல் டிஃபைன்டாக இருக்கும். அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும் நியூக்ளியஸை சைட்டோபிளாசத்துலேருந்து. நெக்ஸ்ட்டு ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏ. ஓகே, ஸோ ப்ரோகரியோட்டிக் செல்லில் வந்துட்டு டிஎன்ஏ வந்து ஒரு கன்ஃபைன்டு கம்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்காது. அதாவது நியூக்ளியஸ் வந்துட்டு வெல் டிஃபைன்டாக இல்லாததுனால டிஎன்ஏ வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஒரு கம்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்காது. எல்லா ஜெனட்டிக் இன்ஃபார்மேஷனுமே வந்துட்டு எங்கே ரிசைடாக இருக்குன்னா டிஎன்ஏவோட சிங்கிள் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல்னு சொல்லுவாங்க. அது பேர் ஜீனோஃபோர். ஓகேவா? அந்த ஜீனோஃபோருக்குள்ளே தான் இந்த டிஎன்ஏ வந்துட்டு அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து ரிசைட் ஆகிருக்கும். ஓகேவா? இந்த ஜீனோஃபோர் எப்படி இருக்குன்னா சிங்கிள் சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் மாலிகுல், ஒரே ஒரு சர்க்குலரான டபுள் ஸ்டாண்டர்டான மாலிகுல், அதுக்கு பேர் ஜீனோஃபோர். அதில் தான் வந்து டிஎன்ஏ வந்து ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். இங்கே வந்துட்டு நியூக்ளியஸ் வந்து வெல் டிஃபைன்டாக இல்லாததுனால இங்கே டிஎன்ஏ வந்து ஒரு கன்ஃபைன்டு கம்பார்ட்மெண்ட்குள்ளே இருக்காது. ஓகேவா? அதே இங்கே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கிறதுனால இந்த டிஎன்ஏ வந்து ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்டு, ஒரு குரோமோசோம்னு சொல்லி ஒரு ஹைலி ஸ்பெஷலைஸ்டு மெட்டீரியல். ஓகேவா? அந்த இதுக்குள்ளே, அந்த குரோமோசோம்குள்ளே வந்துட்டு இருக்கும் டிஎன்ஏ. ஓகேவா? டிஎன்ஏ வந்துட்டு நல்லா கன்ஃபைன்டாக இருக்கும். எதுக்குள்ளனா குரோமோசத்துக்குள்ளே. DNA is confined in a highly specialized chromosome. எதில் இருக்கணும் அந்த குரோமோசோம் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். ஏன்னா நியூக்ளியஸ் வெல் டிஃபைன்னால இந்த குரோமோசோம் வந்துட்டு நியூக்ளியஸ்குள்ளே இருக்கும். இந்த குரோமோசோம்குள்ளே வந்து டிஎன்ஏ வந்து கன்ஃபைன்டாக இருக்கும். இது எங்கெல்லாம் இருக்குன்னா ஹையர் ஆர்கானிசத்தில் தான் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரோகரியோட்டிக் செல்லையும் யூகரியோட்டிக் செல்லையும். இங்கே வந்துட்டு டிஎன்ஏ வந்து வெல் கன்ஃபைன்டாக இருக்காது. இங்கே நீங்கள் என்ன எழுதணும்னா நாட் வெல் கன்ஃபைன்டு. இங்கே வந்து டிஎன்ஏ கன்ஃபைன்டு. தேர்ட் வந்து சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல். சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் இங்கே ப்ரோகரியோட்டிக் செல்லில் வந்துட்டு டபுள் மெம்ப்ரேன்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்காது. எல்லாம் நம்ம பார்த்த மோஸ்ட் ஆஃப் த சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் எல்லாமே வந்துட்டு டபுள் மெம்ப்ரேன்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல். ஓகேவா? ஆனால் ப்ரோகரியோட்டிக் வந்து டபுள் மெம்ப்ரேன் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனலாக இருக்காது. ஏதாவது 1-2 வந்துட்டு சிங்கிள் மெம்ப்ரேனான ஆர்கனல்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் வந்து குளோரோபியம்னு சொல்லுவாங்க. சிங்கிள் மெம்ப்ரேன் ஆர்கனல்ஸாக இருக்கும். அதுக்கு பேர் வந்துட்டு குளோரோபியம். இந்த மாதிரி 1-2 சிங்கிள் மெம்ப்ரேன் ஆர்கனல்ஸ் மட்டும் ப்ரோகரியோட்டிக் செல்லில் இருக்கும். ஸோ சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ் வந்துட்டு நிறையா இருக்காது ப்ரோகரியோட்டிக் செல்லில். இதே மாதிரி சிங்கிள் மெம்ப்ரேன் ஆர்கனல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதே யூகரியோட்டிக் செல்லில் வந்துட்டு டபுள் மெம்ப்ரேன், நல்லா வெல் டிஃபைன்டான டபுள் மெம்ப்ரேன்ட் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டு, மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்து டபுள் மெம்ப்ரேன் சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல் யூகரியோட்டிக் செல்லில் இருக்கும். ஃபோர்த்து டிஎன்ஏ ஆர்கனைசேஷன்.
இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலான டிஎன்ஏ இருக்குல்ல, இதோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரோகரியோட்டிக்லையும் யூக்கரியோட்டிக்லையும். ப்ரோகரியோட்டிக்கில் வந்து டிஎன்ஏ வந்துட்டு நல்லா வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்காது. நாட் வெல் ஆர்கனைஸ்ட். ஓகேவா, நல்லா ஆர்கனைஸ் ஆகிருக்காது. இது வந்து சிம்பிளாக இருக்கும். சிம்பிள் ஃபங்க்ஷன் அண்ட் சிம்பிள் ஆர்கனைசேஷனாக இருக்கும். இங்கே வந்து வெல் டிஃபைன்டான ஆர்கனைசேஷன், ஆனால் காம்ப்ளெக்ஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கும். ஓகேவா, காம்ப்ளெக்ஸாக இருக்கும் ஆர்கனைசேஷன். அதே மாதிரி ஃபங்க்ஷனும் வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். போத் ஆர்கனைசேஷனும் சரி ஃபங்க்ஷனும் சரி இங்கே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் இந்த ஈக்கோரியோட்டிக் செல்லில். ப்ரோகரியோட்டிக் செல்லில் வந்துட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்காது. சிம்பிளான ஆர்கனைசேஷனும் ஃபங்க்ஷனும் இருக்கும். 5th வந்து நியூக்ளியோலஸ். செல் எடுத்துக்கிட்டோம்னா செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் பார்த்தோம். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே வந்து இருக்கிற இன்னொரு மெட்டீரியல் நியூக்ளியோலஸ். இந்த நியூக்ளியோலஸ் வந்துட்டு நியூக்ளியோலஸ் செல்லுக்குள்ளே இதான் நியூக்ளியஸ்னால் நியூக்ளியஸ்க்குள்ளே ஒரு பார்ட் தான் வந்துட்டு நியூக்ளியோலஸ். இது எதுக்குன்னா நம்ம பார்த்துருப்போம் செல் டிவிஷன் அப்போ இதான் வந்து நியூக்ளியர் இந்த செல் டிவிஷன் அப்போ நியூக்ளியஸ் வந்து க்ரியேட் பண்ணுற இந்த இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்கிற ஒரு பார்ட்டில் வந்து நியூக்ளியர் ஆர்கனைசிங் ரீஜன்லாம் இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியோலஸ் அங்கே தான் க்ரியேட் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த நியூக்ளியோலஸ் வந்துட்டு இதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். இதே யூக்கரியோட்டிக் செல்லில் வந்துட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கும் நியூக்ளியோலஸ். ஓகேவா. 6th வந்து டிஎன்ஏவோட குவான்டிட்டி ஆஃப் டிஎன்ஏ இங்கே வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். யூக்கரியோட்டிக்கோட கம்பேர் பண்ணும்போது ப்ரோகரியோட்டிக் செல்லில் வந்துட்டு குவான்டிட்டி ஆஃப் டிஎன்ஏ வந்து கம்மியாக இருக்கும். அதாவது டிஎன்ஏவோட குவான்டிட்டி அளவு வந்து கம்மியாக இருக்கும். இங்கே வந்து அதிகமாக இருக்கும். மோர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 மடங்குக்கு அதிகமாக 800 டைம்ஸ். ப்ரோகரியோட்டிக் செல்லை விட 800 டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும் யூக்கரியோட்டிக் செல்லில் டிஎன்ஏவோட குவான்டிட்டி. 7th வந்து ஜீன்ஸ். எந்த ஜீன்ஸ்னால் ரிப்பீட்டிவ் ஜீன்ஸ். ஒரே ஜீன் வந்து திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகுறது வந்து ப்ரோகரியோட்டிக் செல்லில் கிடையாது. இங்கே வந்துட்டு ரிப்பீட்டிவ் ஜீன்ஸ் வந்துட்டு கிடையாது. நோ ரிப்பீட்டிவ் ஜீன்ஸ். அதே இங்கே வந்து யூக்கரியோட்டிக் செல்லில் ரிப்பீட்டிவ் ஜீன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இங்கே ரிப்பீட்டிவ் ஜீன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா, இது ரிப்பீட்டிவ் ஜீன்ஸ் வந்து காமனான ஒரு விஷயம். காமனாக இருக்கும். எஸ், ரிப்பீட்டிவ் ஜீனஸ். எஸ், இங்கே வந்து ரிப்பீட்டிவ் ஜீன்ஸ் கிடையாது ப்ரோகரியோட்டிக் செல்லில். யூக்கரியோட்டிக் செல்லில் வந்து ரிப்பீட்டிவ் ஜீன்ஸ் வந்து உண்டு. அது வந்து ஒரு காமனான ஒரு விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் சிந்தசிஸ். RNA and protein synthesis. இந்த ஆர்என்ஏவும் ப்ரோட்டீன் சிந்தசைஸும் வந்துட்டு ஒரே இடத்துல வந்து ப்ரோகரியோட்டிக் செல்லில் நடக்கும். சேம் கம்பார்ட்மெண்ட் ஒரே இடத்துல வந்துட்டு இந்த ஆர்என்ஏவும் ப்ரோட்டீன் சிந்தசைஸும் நடக்கும். ஏன்னா இங்கே வந்து நியூக்ளியஸும் சைட்டோபிளாசம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. எல்லாம் வந்து அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்கும், ஸ்கேட்டர்டாக இருக்கும். இங்கே நியூக்ளியஸ் வெல் டிஃபைன்டாகவும் இருக்காது, சைட்டோபிளாஸ்ட்லேருந்து பிரிஞ்சு இருக்காது. அதனால ஒரே இடத்துல தான் வந்துட்டு இந்த ஆர்என்ஏ ப்ரோட்டீன் சிந்தசைஸ் நடக்கும். அதே யூக்கரியோட்டிக் செல்லில் அப்படி கிடையாது. ஆர்என்ஏவும் அதாவது ஆர்என்ஏன்ற மெசேஞ்சர் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ. ஓகே, எம்ஆர்என்ஏ சிந்தசைஸும் இந்த அதோட ப்ராசஸும் எங்கே நடக்கும்னா நியூக்ளியஸில் வேறு ஒரு இடத்துல நடக்கும். அதாவது ஆர்என்ஏ சிந்தசைஸ். ஓகேவா, ஆர்என்ஏ சிந்தசைஸும் அது ப்ராசஸும் வந்துட்டு நியூக்ளியஸில் நடக்கும். அதே வந்து ப்ரோட்டீன் சிந்தசைஸ் வந்துட்டு சைட்டோபிளாசத்தில் நடக்கும். அப்போ இது வந்துட்டு வேறொரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே வந்து சேம் கம்பார்ட்மெண்ட், இங்கே டிஃப்ரெண்ட் கம்பார்ட்மெண்ட். 9th வந்து எம்ஆர்என்ஏ. இந்த எம்ஆர்என்ஏன்றது மெசேஞ்சர் ஆர்என்ஏ. இது எதுக்குன்னா வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதுக்கு. இந்த டிரான்ஸ்லேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோட்டீன் சிந்தசைஸில் பார்ப்போம். ஓகேவா, இந்த எம்ஆர்என்ஏ எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுனா டிஎன்ஏ டெம்ப்ளேட்டில், அதாவது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ வந்து டெம்ப்ளேட் உருவாக்கும். அதாவது ரெண்டு டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ வந்துட்டு ரெண்டும் வந்து டிவைட் ஆகி ஒவ்வொரு டெம்ப்ளேட்டாக உருவாகும். அங்கே தான் வந்து எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் ஆகும். இதை நம்ம டீட்டெயில்டாக ப்ரோட்டீன் சிந்தசைஸில் பார்ப்போம். இந்த எம்ஆர்என்ஏ வந்து எப்படி இருக்குன்னா ப்ரோகரியோட்டிக்கில் வந்து பாலிசிஸ்ட்ரானிக்காக இருக்கும். அதேமாரி கொஞ்ச நேரம் தான் உயிர் வாழும், ஷார்ட் லிவ்டு. இங்கே வந்து மோனோசிஸ்ட்ரானிக்காக இருக்கும்.
அப்புறம் நிறைய நேரம் உயிர் வாழும், லாங் சர்வைவல். ஓகேவா? ஸோ இங்கே எம்ஆர்என்ஏ வந்துட்டு ப்ரோகரியோட்டிக்கில் பாலிசிஸ்டானிக்காக இருக்கும், ஷார்ட் லிவாக இருக்கும். இங்கே வந்து மோனோசிஸ்டானிக்காக இருக்கும், லாங் சர்வைவலாக இருக்கும். இந்த பாலிசிஸ்டானிக் மோனோசிஸ்டானிக்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எம்ஆர்என்ஏ பற்றி படிக்கும் போது டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு செல் டிவிஷன். ப்ரோகரியோட்டிக்கில் செல் டிவிஷன் பார்த்திங்கன்னா ஏசெக்ஷுவல் செல் டிவிஷன், அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ஏசெக்ஷுவலாக தான் இருக்கும், செக்ஷுவலாக கிடையாது. அதாவது செல் வந்து டிவைட் ஆகி 4 செல்லு 2 செல்லுன்னு வந்து மைட்டோசிஸ் மியாசிஸ் ப்ராசஸ்லாம் ப்ரோகரியோட்டிக்கில் நடக்காது. ப்ரோகரியோட்டிக்கில் பைனரி ஃபிஷன் தான் நடக்கும். பைனரி ஃபிஷன் இது வந்து ஒரு ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இங்கே வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் நடக்கும். போத் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல். மைட்டோசிஸ் வந்து மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் நடக்கும். இங்கே வந்து ஒன்லி ஏசெக்ஷுவல், இங்கே போத் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல். இங்கே பைனரி ஃபிஷன், இங்கே வந்து மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ், செல் டிவிஷன். ஓகேவா? 11th செல் சைஸு. செல் சைஸ் பார்த்திங்கன்னா 1லேருந்து 10 மைக்ரான்குள்ளே இருக்கும். ஓகேவா? 1லேருந்து 10 மைக்ரான்குள்ளே இருக்கும் இங்கே ப்ரோகரியோட்டிக்கில். இந்த செல் சைஸ் பார்த்திங்கன்னா 10லேருந்து 100 மைக்ரான்குள்ளே இருக்கும். நெக்ஸ்ட்டு ரைபோசோம். ப்ரோகரியோட்டிக்கில் ரைபோசோம் டைப்பு பார்த்திங்கன்னா 70S இருக்கும். எக்ஸாம்பிள் பாக்டீரியா சொல்லலாம். பாக்டீரியாலாம் பார்த்திங்கன்னா 70S டைப் தான் இருக்கும். 70S டைப்பில் 2 சப்யூனிட் இருக்கும். ஒவ்வொரு ரைபோசத்துலேயும் வந்துட்டு 2 சப்யூனிட் இருக்கும். இந்த 70S டைப்பில் இருக்க சப்யூனிட் வந்துட்டு 50S அண்ட் 30S. இங்கே வந்து 80S ரைபோசோம் டைப்பாக இருக்கும். இதோட சப்யூனிட் பார்த்திங்கன்னா 60S அண்ட் 40S. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜீன் ரெகுலேஷன். ஜீன் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இங்கே கோஆர்டினேட்டர், அதாவது ஜீன் வந்து ஒவ்வொன்றும் கோஆர்டினேட் பண்ணி ரெகுலேட் பண்ணும். இங்கே வந்து ஆட்டோ ரெகுலேஷன், தானாகவே ரெகுலேட் பண்ணிக்கும். இதுதான் டிஃப்ரென்ஸ். 14th பார்த்திங்கன்னா இப்போ இந்த சைட்டோபிளாஸ்துக்குள்ளே இருக்கிறத பற்றி எலமெண்ட்டு. இங்கே பார்த்திங்கன்னா சைட்டோபிளாஸ்துக்குள்ளே நடக்கிற சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங்காக இருக்கட்டும், சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங், அதில் நடக்கிற சில ப்ராசஸ் எந்த மாதிரினா எண்டோசைட்டோசிஸு, எக்ஸோசைட்டோசிஸு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்காது. இந்த மாதிரி சைட்டோபிளாஸ்மிக் ப்ராசஸ்லாம் ப்ரோகரியோட்டிக்கில் நடக்காது. அதே யூகரியோட்டிக் செல்லில் நடக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே இந்த லெக்சர் எடுத்திருப்போம். இதுலனா சைட்டோபிளாஸ்மிக் ஆர்கனல்ஸ்லேயும் சைட்டோபிளாசம்ன்ற ஒரு டாப்பிக்கில் இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இது உங்களுக்கு தெரியலனா அந்த லெக்சர் வந்து எடுத்து பாருங்கள். அந்த வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருப்போம், அதை எடுத்து பாருங்கள். ஓகேவா? இங்கே வந்து நெக்ஸ்ட்டு மெட்டபாலிசம். என்ன மாதிரி மெட்டபாலிசம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோகரியோட்டிக்கில் 2மே நடக்கும். அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும், ஏரோபிக் ரெஸ்பிரேஷனும் நடக்கும். அதாவது ஏரோபிக் மெட்டபாலிசம், அனரோபிக் மெட்டபாலிசம். அனரோபிக்னா வித்தவுட் ஏர், ஏரோபிக்னா வித் ஏர். இது 2 ப்ராசஸுமே மெட்டபாலிசமே இங்கே நடக்கும் ப்ரோகரியோட்டிக்கில். இங்கே வந்து ஏரோபிக் மட்டும்தான் நடக்கும். ஓகேவா? இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகரியோட்டிக் செல் அண்ட் யூகரியோட்டிக் செல்.